नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. இந்த கீதையில் முதல் அத்தியாயத்தை நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் பாரதத்தை பஞ்சமோ வேதகான்னு சொல்கிறதுக்கான இன்னொரு ரீசன், வேதத்தை எப்படி நாம் உபனிஷத்கள் அதோடைய 6 அங்கங்கள் வேதத்தினுடையது, இதிகாசங்கள், புராணங்கள், ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள்னு இப்படி நிறைய வச்சுட்டு தான் நம்ம வேதத்தை புரிஞ்சுக்க முடியறது. அதே மாதிரி பாரதத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த பாரத சாவித்ரி, அதுக்கப்புறம் பாரதத்தினுடைய கிளையா இருக்கக்கூடிய ஹரிவம்சம், இந்த நூல்களினுடைய உதவிகள்லாம் இல்லாத நம்மளால பாரதத்தை சரிவர புரிஞ்சுக்க முடியாது. பாரதத்துல வியாசனே சொல்றார் ஆதி பருவத்துல, கிரந்த கிரந்திம் ததாச்சக்ரே முனிர் கூடம் குதூஹலாத் யஸ்மின் பிரதிஜ்ஞயா பிராஹ முனிர் துவைபாயனஸ்த்விதம். ஒரு சில நாழி எழுதுறதுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால, ஏன்னா வியாசர் சொல்ல சொல்ல ஸ்கிரைப் ஆட்டம் விநாயகர் எழுதிட்டு இருக்காரு இல்லையோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் என்ன பண்ணுவாரா, நிறைய பண் போட்டுருவார், அதாவது நாட்டு முடிச்சு போட்டு விட்டுருவார். அந்த முடிச்ச போட்டு விட்டுட்டு விநாயகர் அந்த முடிச்சுல என்ன இருக்கு, வியாசர் அந்த முடிச்சுல என்ன சொல்லியிருக்கான்றத சரியா புரிஞ்சுண்டாதான் அவரால் எழுதவே முடியும். இப்போ இல்லைன்னா கஷ்டம். அந்த மாதிரி வியாசர் அஷ்டௌ ஸ்லோக சஹஸ்ராணி அஷ்டௌ லோக சதானிச்ச அஹம் வேத்மி சுகோ வேத்தி சஞ்சயோ வேத்தி வானவா தச்லோக கூட்டம் அத்யாபி கிரதிதம் சுத்ருடம் முனே பேத்தும் ந சக்கியதேர்த்தஸ்ய கூடத்வாத் பிரசிதஸ்ய ச அப்படின்றார். எனக்கு தெரியும், சுகருக்கும் தெரியும்ன்றது எனக்கு தெரியும், ஆனா சஞ்சயனுக்கு ஒரு கால் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி நான் எத்தனை ஸ்லோகங்கள் முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாக்க 8800 ஸ்லோகங்கள் நான் முடிச்சு போட்டு வச்சிருக்கேன், பண் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் அர்த்தம் சஞ்சயனுக்கே தெரியுமான்றது தெரியல அப்படின்றாரு. விராட்ட பருவத்துல வரச்சே வியாச ஸ்லோகம் எழுதுறார், கங்கா ஜலம் கேசவ நாரிகேதுஹு. இது ஒரு முடிச்சு. அந்த 8800 ஸ்லோகங்கள் முடிச்சு போட்டு வச்சிருக்கேன், பண் போட்டு வச்சிருக்கேன். சஞ்சயனுக்கு இதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதுல ஒண்ணு இது. இதுல சொல்லும் பொழுது கங்கா ஜலம் கேசவ நாரிகேதுஹு இது ஒண்ணு பண் போட்டு வச்சிருக்கார். இது துரோணர் சொல்றாரு இந்த விஷயத்த. என்னடா இதுக்கு எப்படா அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கங்காஜ லம் கேசவ நாரிகேதுஹு அப்படின்னு பிரியும். கங்காஜ அப்படின்னா காங்கேயனான பீஷ்மர். ஹே பீஷ்மரே, லம்கேஷவ நாரிகேதுஹு. லம்கேஷன் அப்படின்னாக்க இலங்கையை உடையவன். அந்த ராவணன் அவனின் அசோகவனத்தை அழித்தவன், அவன் கொடியில் இவனை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் வந்துவிட்டான் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றார். இது விராட்ட பருவத்துல சொல்லக்கூடிய விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம், அர்ஜுனன் வந்துட்டான், அவன் கொடியில ஆஞ்சநேயரை வச்சுட்டு இருக்கான். அந்த ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவர்னா, லம்கேஷனான அந்த ராவணனுடைய அசோகவனத்தை முன்னொரு நாள் திரேதாயுகத்திலே அழித்தவன், அவனை இவன் கொடியில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவன் வந்து விட்டான். அதான் இது முடிச்சு. இந்த முடிச்செல்லாம் அவிழணும் அப்படின்னாக்க பாரத சாவித்ரின்னு ஒரு நூல் இருக்கு, அதோடைய உதவி நிச்சயம் வேணும். பாரத சாவித்ரியில பாரதத்துல இல்லாத எந்த விஷயத்தையும் வியாசர் சொல்லாத எந்த விஷயத்தையும் பாரத சாவித்ரியில நம்ம பெரியவாள் சொல்லல. வியாசர் 2 பேரை முட்டாள்கள் அப்படின்றார். துவாவிமௌ புருஷௌ மூடௌ துரியோதன தசானனே துரியோதன தசானனௌ ஓக்ரஹம் வனபங்கம் ச திருஷ்டுவா யுத்தம் புனః புனः. ஒரு குரங்கு வந்தது, அசோகவனத்தை அழிச்சது வேரோட. அப்பயாவது நீ யோசிச்சிருக்கணும், சீதையை திரும்பி கொடுத்துருக்கணும் ராமபிரான் இடத்துல நுட்டு.
அவன் யோசிக்கல. யாரு? ராவணன். அவன் முட்டாள். அதே மாதிரி பாண்டவர்கள் விராட்டத்துல கௌரவர்களை ஜெயிச்சார்களே, அப்பவே நீ யுத்தத்தை நிறுத்திருக்க வேண்டாமா? அப்ப யுத்தத்தை நிறுத்த வேண்டாம், யுத்தம் நடக்கட்டும்னு ஆசைப்பட்டு தொங்கிட்டு இருந்தது யாரு? துரியோதனன். இவாள மாதிரி முட்டாள்கள் யாருமே கிடையாது அப்படின்னு வியாசர் சொல்றார். இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மார்த்தங்கள் பாரதத்தில் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா பெரிவாளினுடைய அனுகிரகம் வேணும். வெறும ஸ்லோகத்தை மாட்டம் மேலோட்டமா நம்ம படிச்சுட்டு போட்டோம்னாக்க இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியாது. போட்டோம் மாதிரி நிறைய இருக்கு. போட்டோம். மேற்படி துரியோதனன் என்னென்ன வார்த்தைகளை சொன்னா? யுதாமன்யுஷ்ச விக்ராந்த உத்தமௌஜாச்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாச்ச சர்வ ஏவ மகாரதா அப்படின்னு ஸ்லோகங்களை எல்லாம் சொல்றான் இல்லையா? யுயுதான நிரண்டாம் விராட்டன் அவர் வந்தார். திரௌபத மகாராஜா வந்திருக்கார். அதுக்கப்புறம் திருஷ்டகேது வந்தார், சேக்கிதானன் வந்தான், காசிராஜன் வந்தார், குந்தி போஜன் வந்தார்னு ஒரு பெரிய பட்டியலே துரியோதனன் விரிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 19-20 பேரனுடைய பேரை சொல்றான். இதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு अस्माकं तु विशिष्टाये तान् निबोध द्विजोत्तम नायका मम सैन्यस्य सम्यार्थं तान् ब्रवीमिते என்ற அர்ஜுனன் துரியோதனன் இந்த ஸ்லோகத்தை சொல்றான். நம்மளுடைய சைன்யத்துல நாயகனாக நீர் இருக்கீர். பாக்கி பேரனுடைய லிஸ்ட் சொல்றேன். அதெல்லாம் கேட்ட அவாவாளுடைய திறம் என்ன அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுப்பா அப்படின்னு துரோணாச்சாரியர் இடத்துல சொல்றான் துரியோதனன். இத சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்கிறான். பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமிதத்திஸ்ததைவ ச அன்யே ச பவஷூரா மதர்த்தே த்யக்த ஜீவிதாः நானா சஸ்திர பிரஹரணாः சர்வ ஏவ மகாரதாः. பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயः நீங்க இருக்கீங்கோ சைன்யத்துல. அதுக்கப்புறம் பீஷ்மர் இருக்கார், கிருபர் இருக்கார், கர்ணன், விகர்ணன், அஸ்வத்தாமா, சௌமதத்தாவனுடைய பிள்ளை ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் திருதராஷ்டருக்கு மாப்பிள்ளை. ஏன்னா திருதராஷ்டரனுடைய பெண் துஷலாவை ஜெயத்ரதனுக்கு கொடுத்துருக்கா. ஆனால் திருதராஷ்டனுக்கு துஷலா கணவனான ஜெயத்ரதன் மாப்பிள்ள முறை. ஜெயத்ரதன் இருக்கான், கிருப்பர் இருக்கார், இவாள்லாம் இருக்கா. இவாளை தாண்டி நிறைய வீரியவான்கள் இருக்கா. இவா பேரெல்லாம் கூட பிரசித்தம் கிடையாது, துரியோதனன் மென்ஷன் கூட பண்ணல. இவாளை தவிர்த்துன்னு நிறைய பேர் இருக்கா. அவள்லாம் எப்படிப்பட்டவாள்? நானா சஸ்திர பிரஹரணாக, நன்னா சாஸ்திரங்கள்லாம் நன்னா தெரியும். என்ன சாஸ்திரம்? தனுர்வித்ய சாஸ்திரம் நன்னா தெரியும். நன்னா சண்டைக்கெல்லாம் எப்படி நிக்கணும், எந்தெந்த வில்லுக்கு எந்தெந்த அம்புக்கு என்னென்ன பிரத்யாஸ்திரம் போடணும், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கா. ஆனா இவன் எப்படி தெரியுமோ? அந்நேச்ச பகவஷூரா மதர்த்தே தியக்த ஜீவிதா. தியப்பு பிரத்தியம் போட்டானாக்கவே ஆட்டோமேட்டிக்கா அது தியாஜ்யம்னு அர்த்தம். அப்ப தியக்த ஜீவிதாக அப்படின்றார். தியக்த ஜீவிதாக அப்படின்னு சொன்னாக்க எனக்காக இந்த இவாள்லாம் இருக்கா பாருங்க, சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறாளே, இவாள்லாம் எனக்காக உயிரை கொடுப்பா. ஆனா போர்ல ஜெயிப்பாளான்றது ஒரு பெரிய சந்தேகம்தான். இதுங்களை வச்சுட்டு யுத்தத்துல ஜெயிக்க முடியுமான்றது பெரிய சந்தேகம் தான். ஆனா எனக்கா உழைப்பா, எனக்கா உயிரியா தியாகம் பண்ணுவோம் சுவாமி இவாள்லாம் அப்படின்ட்டான். அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம்.
நம்ம சைன்யம் ஜெயிக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகம்தான். நம்ம சைன்யம் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சுவாமின்னா. என்னடா ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னா, ஆமா திருதராஷ்டிரனுடைய வம்சத்தை கூண்டோட அழிப்பேன்னு சொல்றவன் எதிர் சைன்யத்தில் நின்றுருக்கான் பீமன். ரட்சிச்சா நான் பாண்டவர்களை தான் ரட்சிப்பேன் பரிபூர்ணமான பிரதிஜை எடுத்துட்டு இருக்கவர் என் சைன்யத்துல தலைமை தாங்குறார். எப்படி சுவாமி ஜெயிக்கிறத பத்தி நான் யோசிக்கிறதுன்னு. இவர் எங்க ஏதாவது கோட் வேர்ட் யூஸ் பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டார்னா, அதனால அடுத்த ஸ்லோகத்துல 11ஆம் ஸ்லோகத்துல துரியோதனன் என்ன சொல்றான், அயனேஷு சர்வேஷு யதாபாகம் அவஸ்திதாக பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. நீங்கள்லாம் வாங்கோ இங்க, அத்தனை பேரும் வாங்க இங்க. சைன்யத்துல இருக்கிறவா அவனுக்கு கிட்டத்தட்ட 9000 கோடி சைன்யம் இருக்குங்க. இருந்தாலும் பீமனை பார்த்து பயந்தான். ஏன் பீமன் ஒருத்தன் போறோம் பிரதிஜை பண்ணியிருக்கான். அவன் திருதராஷ்டிரனுடைய வம்சத்தை கூண்டோட நான் அழிப்பேன் பிரதிஜை பண்ணவன் தான் எதிர் சைன்யத்துல நிக்கிறான். இத்தனைக்கும் பீமன் கமாண்டர் கிடையாது, திருஷ்டத்யும்னன் தான் கமாண்டர் அங்க. அதனால துரியோதனன் என்ன சொல்றான், பயமா இருக்கு எனக்கு. ஏன்னா இவாழ்ல இந்த பீஷ்மர் முதலானவர்கள்னா எப்ப பாரு பாண்டவர்கள் நன்னா இருக்கணும், பாண்டவர்களுக்கு மங்களங்களை கூட இப்படிதான் வேண்டிட்டு இருக்கா. ஆனா நிக்கிறதுனோ என் சைன்யத்துல நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது ஆப்பனன்ட் டீமுக்கு. எங்கேயா சேம் சைட் கோல் அடிச்சிட போறாளேன்னு எனக்கு ஒரு பயம் அப்படின்னு இதெல்லாம் துரோணாச்சாரியர் காதோரமா சொல்லிட்டு சைன்யத்தை கூப்பிட்டு சொல்றான், நீங்கள்லாம் பீஷ்மரை ரட்சிக்கிறதுல பிரயர்த்தனைப்படுங்கோ, அவரை பாதுகாக்கணும் நீங்க அத்தனை பேரும், இதனோட ஆக்ஞை இது, திஸ் இஸ் மை கமாண்ட் அப்படின்னு துரியோதனன் தன் சைன்யத்தை கூப்பிட்டு பீஷ்மரை சுத்தி இருங்கோ, அவருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். ஏன்னா பீஷ்மரே சொல்றார், நசக்தோயம் அப்படின்றார் அவர், எனக்கு நிகரான வீரியம் எதிரணியில கிடையாதுன்றது எனக்கு தெரியும், ஆனா நான் பாண்டவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டார். யாராலையும் பீஷ்மர் அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிக்கவே முடியாது. அதுதான் பீஷ்மர் முந்தைய பருவங்கள்லயே அவர் எடுத்து காமிச்சுட்டார். அதனால துரியோதனனுக்கு இந்த பயம் இருக்கு. நாளைய தினம் யுத்தத்துல சங்க எடுத்து ஓதக்கூடிய அந்த நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். 12ஆம் ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் நாளைக்கு நம்ம அனுபவிக்க இருக்கோம். அதை நாளைய தினம் அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே ஸ்ரீவத் சங்காரிய மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே விஜயராகவாரிய மகாதேசிகாய நமः.